Praise the Lord. யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, யார் நம்மை பார்த்து சொல்ல முடியும் பயப்படாத, கலங்காத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி, நான் சமாதானத்தை கொடுக்கிறேன்னு சொல்லி? உறவுகளினாலே, நண்பர்களினாலே, கணவன் மனைவியினாலே, மனைவி கணவனாலே கைவிடப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டாலும், சமாதானம் இல்லாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லைங்க. ஒருவேளை நீங்க நினைச்சு கொண்டிருக்கலாம், இவங்க பேசினா என் வாழ்க்கை சமாதானமா இருக்கணும்னு சொல்லி. இல்லவே இல்லை. அந்த காரியங்களை காட்டிலும் தேவனுடைய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டிருந்ததாய் காணப்படுகிறது. இந்த நாளிலேயும் சமாதானத்தை கொடுக்கிறவரை, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொன்னவரை ஆராதிக்க நம்மை விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆம் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற சமாதானம் எங்களுக்கு போதும், நீர் கொடுக்கிற ஆறுதல் எங்களுக்கு போதும். எங்களை பார்த்து நீ சொன்ன காரியம், கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லி நீங்கள் எங்களை தேற்றிக் கொண்டிருக்கிற காரியம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. நீர் மாத்திரமே எங்கள் துணையாயிருந்து, எங்கள் கோட்டையாயிருந்து, எங்கள் துருகமாயிருந்து, எங்கள் வாழ்க்கையில எங்கள் நடத்தும்படியாக எங்களை விட்டுக் கொடுக்கிறோம். இதனாலே ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையுடன் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Have a blessed day.